Sir. So I think he really lived the character. So it was so nice to. In fact, அவர் பண்ண ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் நான் பார்த்துட்டு ஆக்சுவலி சாரை கால் பண்ண அவர் நியூசிலாண்டில் இருந்தான்னு நினைக்கிறேன். சார் என்ன சார் இந்த இப்படி பண்ணியிருக்கிறீங்களே சார், கஷ்டமாக இருக்குது சார், பாவம் இதெல்லாம் உங்களை மேட்ச் பண்ண முடியுமான்னு தெரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசியிருந்தேன். தட் வாஸ் a சிங்கிள் ஷாட். பட் படத்தில் அது இப்போ கட் பண்ணியிருக்கோம். பட் அவர் சிங்கிள் ஷாட்டாக ஒரு விஷயம் பண்ணியிருந்தார். ஸோ தட் வாஸ் ஃபென்டாஸ்டிக். மஞ்சு மேம், அவன் மனு வந்து இந்த கதை சொன்னோடனே ஒரு விஷயம் தான் சொன்னான், ஒரு நோ ரீப்ளேஸ்மெண்ட், இவங்க படம் பண்ணலன்னா என்ன பண்ண போகிறதுன்னு தெரியல அப்படின்னாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 months அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து கொச்சின் போய் கதை சொல்லி அப்புறம் ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் செகண்ட் டிராஃப்ட்னு எடுத்துகிட்டு. ஸோ ஐ மீன் இந்த படத்தில் வந்து அவங்க கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு சூப்பர் கேரக்டர், ஒரு லைக் த பைண்டிங் கேரக்டர் ஃபார் ஆல் த கேரக்டர்ஸ் இந்த ஃபில்ம் மாதிரி. கண்டிப்பாக அவங்கள பற்றி சொல்ல தேவையில்ல. ஸோ கிரேட் இந்த ஃபில்ம். அப்புறம் வந்து அனகா நிறைய கேள்வி கேட்பாங்க. ஸ்பாட்டில் ஒரு ஷாட்டுக்கு நம்ம அன்வர்ட் கன்ஃபியூஸ் ஆயிடுவோம் அந்த அளவுக்கு. ஸோ பட் தட்ஸ் வெரி நைஸ். ஏன்னா நம்மளுக்கே வந்து ஒர்க் பண்ணும்போது ஓ இவ்வளோ ஷார்ட், இந்த ஷார்ட்டில் இவ்வளோ கேள்வி கேட்கலாமா ஒருத்தர், அங்கே இவ்வளோ டவுட் வருமான்ற ஒரு இதே நம்மளுக்கு வரும். பட் இட்ஸ் வெரி வெரி ஹெல்தி. இட்ஸ் நாட் லைக் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரேண்டமாக ஒரு ஸ்டூபிட் டவுட்ஸ் இல்லாமல் ரொம்ப ரெலவெண்ட்டாக ஆனால் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ அவங்க பர்ஃபார்மன்ஸ் வந்து ஐ திங்க் இட்ஸ் ரியலி சூட்டட் த ரோல் வந்து ரொம்ப ஆப்டாக இருந்தது. தேங்க்யூ அனகா. அண்ட் ரைசா அண்ட் அதுல்யா, பாவம் மாஸ்டர் பெண்ட் எடுத்துட்டார் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸில். அது ஏன்னா அந்த கிளைமேக்ஸ் எடுக்கும்போது வந்து நான் ஷூட் பண்ணிக்கும்போது டெய்லி அதுல்யாவும் ரைசாவும் வந்து டெய்லி ஒரு 5 hours ரிஹர்சல்ஸ் தான் ஆக்ஷன் சீக்வன்ஸஸ்க்கு.